நண்பா, ஒரு நிமிடம் நில். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் தன் வாயை திறப்பதற்கு முன்பே அவனது கண்கள் 1000 உண்மைகளை சொல்லிவிடும். வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனால் கருவிழிகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீங்க ஒருத்தரை உங்க வசப்படுத்தணுமா, இல்ல ஒரு கூட்டத்தையே உங்க பேச்சை கேட்க வைக்கணுமா? அப்போ இந்த கண்வித்தையை கத்துக்கோங்க. இது சாணக்கியர் சொன்ன ராஜதந்திரம். நாம இன்னைக்கு மொபைல் ஸ்கிரீனை பார்க்குற நேரத்துல பாதி கூட மத்தவங்க கண்ணை பார்த்து பேசுறதில்ல. அதனாலதான் நமக்கும் மத்தவங்களுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இல்லாம போயிடுது. சாணக்கியர் சொல்றாரு, கண்கள் ஆத்மாவின் வாசல். ஒருத்தரோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேச தெரியாதவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவன் ஒரு கோழைதான். இந்த 10 நிமிஷத்துல காதல்லையும் வாழ்க்கையிலையும் உங்க கண்களை ஒரு காந்தமா மாத்துறது எப்படிங்கிற அந்த 6 ரகசியங்களை இப்போ பார்ப்போம். காதல்ல முதல்ல பேசுறது இதயம் இல்ல, கண்கள் தான். நீங்க ஒருத்தரை விரும்புறீங்கன்னா அவங்க கண்ணை 3 செகண்ட் தீர்க்கமா பாருங்க. அந்த பார்வையில ஒரு தேடல் இருக்கணும். அப்புறம் மெதுவா உங்க பார்வையை விலக்கிக்கோங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியையும் ஈர்ப்பையும் உண்டாக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் கண்கள் விரிவடையும். நீங்க அவங்க கிட்ட பேசும்போது உங்க கண்கள்ல ஒரு ஆர்வம் இருக்கணும். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உங்க கண்கள் ரசிக்கணும். நீங்க வாய் திறந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உங்க கண்ணுல இருக்கிற அந்த பிரகாசம் அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கண்கள் மட்டும் பார்த்தா அது அதிகாரம். கண்கள் சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அதுதான் காதல். உங்க பார்வையில் ஒரு மென்மை இருக்கட்டும். ஒரு குழந்தையை பார்க்கிற அந்த பரிசுத்தமான அன்பு உங்க கண்ணில் தெரிஞ்சா எந்த பெண்ணும் எந்த ஆணும் உங்க அன்புக்கு அடிபணிவாங்க. வாழ்க்கையில, பிசினஸ்ல, சமூகத்துல உங்களை ஒரு வெற்றியாளனா காட்ட போறது உங்க கண்கள் தான். ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூல இருக்கீங்கன்னா உங்க பார்வை ஒரு இடத்துல நிலைச்சிருக்கணும். சிமிட்டிக்கிட்டே இருக்கிறது, தரைப்பகுதியை பார்க்கறது, இதெல்லாம் உங்க பயத்தை காட்டும். யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றாங்கன்னு தோணுதா, அவங்க கண்ணை மட்டும் பாருங்க. பொய் சொல்றவங்க உங்க கண்ணை நேருக்கு நேர் பார்க்க தயங்குவாங்க, இல்லனா அதிகமா கண்ணை சிமிட்டுவாங்க. சாணக்கியரின் தந்திரம் இதுதான். எதிரியின் கண்களை படி, அவன் இதயத்தின் ரகசியங்கள் உனக்கு தெரியும். சில இடங்கள்ல நீங்க பேசாமலேயே உங்க கண்ணால கட்டளை போட முடியும். ஒரு தப்பு நடக்குதா, கோபமா கத்தாதீங்க. ஆழமா கூர்மையா ஒரு பார்வை பாருங்க. அந்த பார்வையில இருக்கிற நெருப்பு அவங்கள நடுங்க வைக்கும். ஒரு தலைவனுக்கு அழகு வார்த்தைகளை விட அவன் பார்வையில இருக்கிற கணம்தான். கண் வித்தைங்கிறது ஒருத்தரை ஏமாத்துறது இல்ல, அது உன்னோட ஆத்மாவை வெளிப்படுத்துற ஒரு கலை. நீ உள்ளுக்குள்ள உண்மையா இருந்தா உன் கண்ணுல ஒரு தெய்வீக ஒளி இருக்கும். நீ எப்போ அடுத்தவங்களை ஏமாத்த நினைக்கிறியோ அப்போ உன் கண்ணுல ஒரு நடுக்கம் வரும். நீங்க சில பேரிடம் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே நம்ம மனசுக்குள்ள ஆழமா நுழைஞ்சிருவாங்க. அவர்கள் என்ன பெரிய அழகானவர்களா? கிடையாது. பெரிய பணக்காரர்களா? இல்ல. அதிகம் பேசுறவர்களா? அதுவும் இல்ல. ஆனா அவர்களிடம் ஒரு விசேஷம் இருக்கும். அது என்ன தெரியுமா? அவர்களுடைய கண் வித்தை. ஒரு பார்வையிலேயே ஒருவரின் மனசை கவரும் வித்தை. நீங்க இதை கவனிச்சீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது காரணம் வார்த்தை இல்ல பார்வை. ஒரு நட்பு உருவாகிறதுக்கும் முதலில் பேசுவது நாக்கு இல்ல கண். ஒரு மனிதன் உங்களை மதிக்கிறானா இல்லையா, அதையும் சொல்லுவது அவன் வார்த்தை இல்ல, அவனுடைய பார்வைதான். ஆனா இப்போ ஒரு கேள்வி, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த கண் வித்தை தெரியுது? நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, யாராவது பிடிச்சவங்க முன்னாடி வந்தா கண்ணை கீழே தாழ்த்தி கொள்கிறோம். ரகசியம் ஒண்ணு நண்பா. முதல் ரகசியம் உன்னோட விழி வித்தை. உன் கண்ணுல இல்ல உன் ஆத்மாவில இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, உள்ளத்தில் கள்ளம் உள்ளவனின் கண்கள் ஒருபோதும் நிலை பெறாது. நீ ஏன் ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேச தயங்குற? ஏன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு, இல்லனா ஏதோ ஒரு பொய்யை நீ மறைக்கிற. நீ ஒருத்தரை வீழ்த்தணும்னு நினைச்சா முதல்ல உன்னை நீயே செதுக்கிக்கணும். உன் கண்ணுல ஒரு நேர்மை இருந்தா அது சூரியனை விட அதிகமா பிரகாசிக்கும். நீ பேசும்போது உன் பார்வையை தரைப்பக்கமோ இல்ல வேற எங்கேயோ திருப்பாதே. அது உன்னை ஒரு கோடையா காட்டும். ஒரு மாவீரனோட பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? எதிரில் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் கண்ணுக்குள்ள இருக்கிற உன் பிம்பத்தை நீ பார்க்கணும். அந்த பார்வையில ஒரு அதிகாரம் இருக்கணும். ஆனா அந்த அதிகாரம் நேர்மையிலிருந்து வரணும். நீ உண்மையானவனா இருந்தா உன் பார்வை ஒரு கூர்மையான வாள் மாதிரி அவங்க இதயத்தை தைக்கும். ரகசியம் 2. இரண்டாவது ரகசியம், இது ஒரு ராஜதந்திரம். சாணக்கியர் இத திரிகோண வித்யா அப்படின்னு சொல்வாரு. நீ ஒரு கூட்டத்துல இருக்கிறப்போ இல்ல உன்னை விட பலமான ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ அவங்க 2 கண்களையும் மாத்தி மாத்தி பார்க்காது. அது உன்னோட பதட்டத்தை காட்டும்.
அவங்களோட 2 புருவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நெற்றிக்கண் பகுதியை தீர்க்கமா பாரு. ஏன் தெரியுமா? நீ அங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு நீ அவங்க கண்களை பார்க்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா உனக்குள்ள ஒரு நிதானம் இருக்கும். இந்த பார்வைக்கு ஒரு சக்தி உண்டு நண்பா. இது உன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவனா காட்டும். அவங்க உன்னை விட அதிகமா பேசினாலும் உன் பார்வை அசைக்க முடியும். அங்க நிலைச்சிருந்தா ஒரு கட்டத்துல அவங்க பேச்சை நிறுத்திட்டு உன் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் மௌனமான அதிகாரம். எதிரியை நிலைக்குலைய வைக்க இதை பயன்படுத்து. 3வது ரகசியம், காதல்லையும் உறவுகள்லையும் உன்னை ஒரு காந்தமா மாத்த போற ரகசியம் இது. வார்த்தைகளுக்கு இடைப்பட்ட மௌனம் தான் அன்பின் ரகசியம். நீ ஒரு பெண்ணை பார்க்கறப்பவோ இல்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசுறப்பவோ உடனே பேச ஆரம்பிக்காதே. அவங்க கண்ணை முதல்ல பாரு. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட். அந்த 3 செகண்ட் எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. வெறும் பார்வை மட்டும்தான் இருக்கணும். அந்த 3 செகண்ட்ல ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவங்க மனசு துடிக்கும். அந்த நிமிஷத்துல நீ ஒரு சின்ன புன்னகையோட பேச ஆரம்பிச்சா நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இதயத்துல கல்வெட்டு மாதிரி பதியும். இது ஒரு வசீகர கலை. இதுல காமம் இருக்கக்கூடாது, கண்ணியம் இருக்கணும். நீ அவங்கள மதிக்கிறேங்கிற அந்த உணர்வு உன் கண்ணுல தெரிஞ்சா அவங்க உன்னை விட்டு நகரவே மாட்டாங்க. ரகசியம் 4, ஒருத்தரை வசப்படுத்தணும்னா முதல்ல அவங்கள நீ மதிக்கணும். கேட்பவன் செவிகளால் கேட்பான், ஆனால் கவனிப்பவன் கண்களால் கவனிப்பான். நீ ஒருத்தர்கிட்ட பேசும்போது உன் கண்கள் வேற எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவங்க உன்னை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசும்போது உன் கருவிழிகள் லேசா விரியணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பேசுறது எனக்கு ரொம்ப முக்கியம், நான் உன்னை முழுசா கவனிக்கிறேன்னு அர்த்தம். 5வது ரகசியம் இதுதான், உன்னை ஒரு இரும்பு மனிதனா மாற்றப் போகுது. நாம ஏன் அடிக்கடி கண்ணை சிமிட்டுறோம் தெரியுமா? நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரும்போது நம்ம மூளை நம்மை காத்துக்க நினைக்கிற ஒரு தற்காப்பு தான் அது. ஆனா நிலைத்த பார்வை கொண்டவனே நிதானமான அறிவாளி. நீ ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது இல்ல ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும்போது உன் கண்ணை சிமிட்டாதே. உன் பார்வையை நிலைக்கவை. ஒரு சில நொடிகள் நீ இமைக்காம அமைக்காம அவங்க கண்ணை பார்த்தா உனக்குள்ள ஒரு பயங்கரமான தைரியம் பிறக்கும். இது ஒரு பயிற்சி. நீ இமைக்காம பார்க்க பழகும்போது உன் மனசும் அலையாம ஒரே இடத்துல நிற்கும். ஒரு போர்க்களத்துல அம்பு உன் மார்பை தேடி வரும்போது கூட நீ கண்ணை சிமிட்டாம அதை பார்த்தா அந்த அம்பே உன்னை கக்கண்டு பயப்படும். உன் மன உறுதிய உன் கண்ணுல கொண்டு வா. தோல்வி உன்னை பார்த்து பயந்து ஓடணும். 6வது மற்றும் இறுதி ரகசியம், இதுதான் எல்லாத்துக்கும் மேலானது. அதிகாரம் என்பது பயமுறுத்துவது அல்ல, அது மற்றவர்களை பாதுகாப்பது. உன் கண்ணுல அதிகாரம் மட்டும் இருந்தா மக்கள் உன்னை வெறுப்பாங்க. உன் கண்ணுல அன்பு மட்டும் இருந்தா மக்கள் உன்னை ஏமாத்துவாங்க. அதனால உன் பார்வையில் கருணை கலந்த கம்பீரம் இருக்கணும். சிங்கத்தோட கண்ணை பார்த்திருக்கியா நண்பா? அதுல ஒரு கோபம் இருக்கும், ஆனா அதே சமயம் ஒரு அமைதி இருக்கும். அதுதான் உண்மையான ராஜ பார்வை. நீ ஒரு தலைவனா இருந்தா உன் தொண்டர்களை பார்க்கும்போது உன் கண்ணுல கருணை இருக்கணும். ஆனா உன் எதிரியை பார்க்கும்போது அதே கண்ணுல நெருப்பு இருக்கணும். இந்த பேலன்ஸ் உன்கிட்ட வந்துட்டா நீதான் இந்த உலகத்தோட ராஜதந்திரி. உன் ஒரு பார்வையில ஒருத்தன் வாழவும் முடியும், ஒருத்தன் வீழவும் முடியும். நண்பா, இந்த 6 ரகசியங்களும் இப்போ உனக்குள்ள ஒரு ஒளியை ஏத்தி இருக்கும். இத போய் பல பேர் மேல டெஸ்ட் பண்ணாதே, உனக்குள்ள இதை வளர்த்துக்கோ. உன் கண்கள் இனிமே வெறும் பார்க்கறதுக்கான கருவி இல்ல, அது ஒரு ஆயுதம், அது ஒரு மருந்து, அது உன்னோட ஆத்மா. சாணக்கியர் சொன்ன இந்த விழிவித்தைய உன் வாழ்க்கையில கடைபிடி. உலகம் உன்னை கண்டு வியக்கும். இந்த 20 நிமிஷம் உன் வாழ்க்கையை மாத்துச்சுன்னு நீ நினைச்சா அந்த மாற்றத்தை கமெண்ட்ல சொல்லு. நம்ம மேனிஃபெஸ்ட் K5C சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, இந்த அன்பை எல்லாருக்கும் பகிரு. உன் பார்வை உன் வெற்றி. நன்றி, வணக்கம்.